வணக்கம். நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு ஒரு சட்னி செய்யலாம். பச்சை வேர்க்கடலையில் விட காஞ்ச வேர்க்கடலை தான் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காஞ்ச வேர்க்கடலை கிடச்சிச்சின்னா வாங்கி உரித்து வச்சுங்க, காய வச்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பழைய எதுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம துவையலாகவும் வச்சுக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் அந்த உரித்த வேர்க்கடலை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்து, அதோட பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதோட ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை, கொஞ்சம் புளி, அது நல்லா வறுத்துட்டு அதோட கொஞ்சம் தேங்காவோட உப்பு, இதை எடுத்து ஆறுனோன்னா கொஞ்சம் குறைன்னு இந்த சட்னியை அரைச்சிக்கணும். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை போட்டு அதில் சட்னியில் ஊற்றிடுங்க. நான் கொஞ்சம் வீட்டில் பழையது இருந்தது. அந்த பழையதுக்கு இதை கட்டியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் துவையலாக. இது சாதத்தை நல்லா உருட்டி அதில் இந்த துவையில நடுவில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். இதை நம்ம சட்னியாகவும், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி